வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி வந்து நமக்கு 27ஆம் தேதி 9வது மாதம் 2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ரா நடைபெறுது. 399வது ட்ராவாக வந்து இந்த ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி ஆர்டுவருக்கு பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்து உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 904. இந்த 904 ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் நம்ம இப்போது வந்து கெஸ்ஸிங்குங்கிறது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டுலையும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அப்படின்னு சொல்லி சில நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். சரிங்களா? நமக்கு ஏ போர்டில் 9 வந்திருக்கு. சரிங்களா? 9க்கு அப்புறம் நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஏ போர்டு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? 2 1 ஏ போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு வந்து 2ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் வந்து நம்ம ஒரே நம்பராக 9 மட்டும் எடுத்திருக்கோம். சரிங்களா? பி போர்டில் ஒரே நம்பராக 9 மட்டும் பி போர்டு நான் எடுத்திருக்கேன். சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம வந்து எப்போதுமே நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஃபார்முலா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் தான் இங்கே வந்து நம்ம கெஸ்ஸிங்கிறது நம்ம கொடுக்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது, இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டு வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 1ஐயும் 7ஐயும் வைக்கலாம். பி போர்டில் 9ஐயும் ஸ்ட்ராங்காக வைக்கலாம். அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நம்ம 2 1 தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, கம்மியான நம்பர்ஸ் தான் உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். நம்ம இப்போது ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டு என்ன நம்பர் பெண்டிங் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சி போர்டுலையும் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 1 வந்து 64 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 1 வந்து நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் வந்து 1ங்கிறத கண்டிப்பாக வந்து ஏ போர்டுலேயே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பி போர்டு, அதாவது ஏ போர்டில் 2 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 வந்து 32 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 வந்து 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 நம்பர் தான் அதிக பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 வந்து 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 7 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நான் அதுதான் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பி போர்டு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மட்டும் வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 1 வந்து சி போர்டில் 8 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு அதிக பெண்டிங் உள்ள நம்பர்ஸ் தான் இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸ் சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கணக்கு எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி பாக்ஸில் வந்து அதிகமான நம்பர்லாம் நான் எடுக்கலை. சரிங்களா? சில நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த நம்பர்ஸை பாக்ஸில் வைங்க.
கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. நம்ம பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். 218, 261 பாட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்காண்டி நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 261ஐயும் 218ஐயும் பாட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் மேட்ச் பண்ணியும் இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்க விரும்பலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லி சில நம்பர்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஆல் போர்டு வந்து நமக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 2ம் 6ம் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 2ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் நீங்கள் 1000% கூட ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக வந்து 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னையுடைய கணக்கில் 2ங்கிறத வந்து நீங்கள் சிங்கிள் நம்பராக கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? 2 வர்றதுக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 6 வர்றதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கே தெரியும், கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நான் மேட்ச் பண்ணி தான் வந்து நம்பர்ஸுங்கிறது நான் கொடுக்குறேன். சரிங்களா? சிங்கிள் நம்பர் தான் எல்லா நம்பர்களுமே கேட்குறீங்க. நம்ம சிங்கிள் நம்பரும் நிறையா டைம் கொடுத்து நல்ல ஒரு வின்னிங் வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், சிங்கிள் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1000% ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் தான் 2 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு 9க்கும் 2, 0க்கும் 2 முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி தான் நான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் கலப்பு நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நான் அதிகமான நம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராமல் கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸை நான் வந்து உங்களுக்காண்டி நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகிராது. கண்டிப்பாக கிடைக்கும் வின்னிங் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். இது கெஸ்ஸிங் மட்டுமே, கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். 791, 297, 291, 018 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நமக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்த ரிசல்ட்டில் இருந்தும் தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே என்ன நம்பர் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா போன வருஷம் 27ஆம் தேதி இன்னைக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 072 நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதிலருந்து கண்டிப்பாக 027 நமக்கு நம்பர்ஸ் வந்து மாறி வரும். சரிங்களா? 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் வந்து இதில் வரக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணியே வந்து தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். 2 நம்பர்ஸ் கூட தொடர்ந்து வந்து வின்னிங் கிடைக்கிது. பார்த்திங்கன்னா நான் வந்து இதை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து 097 எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 097, 217ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 196ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 761. சரிங்களா? மேட்ச் பண்ணி வைங்க. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தம் வந்து நான் 8 நம்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்காண்டி கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 196, 761, 217, 097 மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நான் உங்களுக்காண்டியே ஆடுவருக்கு பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகிடக்கூடாது. தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம்.
ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. சரிங்களா? கம்மியான நம்பர்ஸ் நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். என்னையுடைய கணக்கு எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணியும் உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்மாக வந்து நம்ம எடுக்க கிடையாது. பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி வைக்கலாம், கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? 76, 07, 29, 21, 16, 61 ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் வந்து இந்த 6 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம், ஸ்ட்ராங்கான வெற்றி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரும் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னையுடைய கெஸ்ஸிங் மட்டுமே நான் மேட்ச் பண்ணியும் உங்களுக்காண்டி நான் வந்து மேட்ச் பண்ணி 100% வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து கம்மியான நம்பர்ஸ் தான். அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 71, 61, 70, 97, 20, 18 மேட்ச் பண்ணி வைக்கலாம். நான் வந்து கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். சப்போர்ட்டுக்கு ஒரே நம்பர் தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? 72, 97 சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தமே வந்து 4 நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்காண்டி 20, 18, 70, 97, 71, 61, 72, 97 மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் டியருக்கான கெஸ்ஸிங்கும் நமக்கு எந்தெந்த ஷோவுக்கு கரெக்டாக தெரியுதோ அந்தந்த ஷோவுக்கு நம்ம டியருக்கும் ரெகுலராக வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். அதே மாதிரி கேஎலுக்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக 2 மணிலேருந்து 2:20க்குள்ளே நம்ம நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நான் வந்து குரூப்பில் கொடுக்குறேன். குரூப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பமுள்ள நம்பர்கள் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 93 600 46 847 நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் பார்த்து நீங்கள் தொடர்ந்து வின்னிங் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக தொடர்ந்து நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.